இந்தியாவில் நாச வேலைகளை திட்டமிட்டதாக ஒரு அமெரிக்கர் மற்றும் 6 உக்ரைனியர் என 7 பேரை இந்திய தேசிய புலனாய்வு முகமை NIA கைது செய்துள்ளது. அதிலும் கைது செய்யப்பட்ட அமெரிக்கரின் பின்புலம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கிறது. மியான்மர் மற்றும் வங்கதேசத்துடன் எல்லைகளை பகிர்வதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக மிசோரம் மாநிலத்திற்குள் நுழைய இந்தியர்கள் முன் அனுமதி பெற வேண்டும். அதிலும் உரிய ஆவணங்களுடன் தகுந்த பாதுகாப்புடன் மட்டுமே வெளிநாட்டினர் அனுமதிக்கப்படுவர். ஆனால் தேசிய புலனாய்வு முகமையின் தகவலின்படி சில உக்ரைனிய நாட்டினர் வெவ்வேறு தேதிகளில் சுற்றுலா விசாக்களில் இந்தியாவிற்குள் நுழைந்து தேவையான ஆவணங்கள் இல்லாமல் மிசோரம் சென்று அதன் பின் சட்டவிரோதமாக மியான்மருக்குள் நுழைந்துள்ளனர். மியான்மரில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு ட்ரோன் பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த வெளிநாட்டவர்கள் அதே குழுக்களின் பயன்பாட்டிற்காக ஐரோப்பாவில் இருந்து இந்தியா வழியாக பெருமளவிலான ட்ரோன்களை கடத்தி சென்றதாகவும் கூறப்படுகிறது. NIA வட்டாரங்களின்படி இந்த குழு இந்திய கிளர்ச்சி குழுக்களுக்கு குறிப்பாக மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் ஆயுதங்கள், தளவாடங்கள் மற்றும் பயிற்சிகளை வழங்கியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இதில் அமெரிக்காவை சேர்ந்த மேத்யூ வாண்டைக் என்பவர் புரட்சி குழுக்களுக்கு ஆயுத பயிற்சி அளிப்பதற்காகவே அமைப்பு ஒன்றை நிறுவியவர் என கூறப்படுகிறது. 2011 லிபிய உள்நாட்டு போரின் போது புரட்சி குழுவினருடன் இணைந்து பணியாற்றிய இவர் ஈராக்கில் IS அமைப்புக்கு எதிரான தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளார். ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக உக்ரைனிய படைகளுடன் இணைந்து பணியாற்றிய இவர் தற்போது இந்தியாவில் கைதாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் டிஜிட்டல் தரவுகளை வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் இந்த வலையமைப்புக்கு இந்தியாவில் உள்ளூர் தொடர்புகள் இருக்கின்றதா என்ற தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது.